ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு தெரியும். நான் நல்லா இருக்கேன். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா V4.3 ஓபிபி ப்ளஸ் ஏபிகே எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் ஆஃபாக நம்ம பஸ் கேம் நீங்கள் யாரும் டவுன்லோட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த கேமை வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. அன்இன்ஸ்டால் பண்ணலைன்னா உங்களுக்கு வந்து நெட்டு வந்து அதிகமாக இழுக்கும். அதனால் நான் ஃபஸ்ட்டு வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிடுறேன். அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கை கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நேராக ஷேர் மூட்ஸ்ன்ற வெப்சைட்டில் போகும். அதில் வழக்கமெல்லாம் க்ரியேட் டவுன்லோட் லிங்க்னு கேட்கும். அதை கொடுத்தீங்கன்னா ஜஸ்ட் 6 செகண்ட் பார்த்திங்கன்னா டைம் ஓடும். அதுக்கடுத்து டவுன்லோட் லிங்க் இஸ் ரெடி அப்படின்னு வரும். அதை ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்டார்ட் டவுன்லோட்னு கேட்கும். ஸ்டார்ட் டவுன்லோட் கொடுத்துட்டிங்கன்னா 472 MBயில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏபிகே ப்ளஸ் ஓபிபி ஷிப்பு வந்து டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ எனக்கு வந்து டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நான் வந்து வீடியோ கொஞ்சம் ஓட்டி விட்டுக்கிறேன். டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. டவுன்லோட் ஆகிற நேரத்தில் யாருக்கு என்னென்ன வீடியோஸ் வேணுன்றதை கமெண்ட் பண்ணிடுங்க. மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கு டவுன்லோடு வந்து இப்போ ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஃபோனில் எல்லாருமே ஜெட் அச்சீவர் ஆப், அந்த ஆப்போட லிங்க்கும் கீழே கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ ஜெட் அச்சீவர் ஆப் ஓப்பன் பண்ண உடனே டவுன்லோடுன்ற ஃபோல்டரை கிளிக் பண்ணிக்கோங்க. டவுன்லோடுன்னு கிளிக் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி வந்திங்கன்னா நம்ம டவுன்லோட் பண்ண ஃபைல் இருக்கும். பஸ் ஐடி V4.3 ஏபிகே ப்ளஸ் ஓபிபி ஷிப்புன்னு பாருங்க. அதை ஜஸ்ட்டு ஒரு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் 2 கேட்கும். எக்ஸ்ட்ராக்ட் 2 கொடுத்துருங்க. எக்ஸ்ட்ராக்ட் 2 கொடுத்த உடனே எக்ஸ்ட்ராக்ட் ஆகிருக்கும். ஃபைல் வந்து உங்களுக்கு இதே மாதிரி தான் எக்ஸ்ட்ராக்ட் ஆகும். யாரும் இது பண்ணிக்க தேவையில்லை, எக்ஸ்ட்ராக்ட் ஆகிரும். இது எக்ஸ்ட்ராக்ட் ஆன உடனே இப்போ எக்ஸ்ட்ராக்ட் ஆகிடுச்சு. இப்போ கொஞ்சம் கீழே இறக்கி வந்தீங்கன்னா கீழே இறக்குன உடனே ஃபஸ்ட் ஆஃபாக, அதாவது நீங்கள் ஆனுவல் அது மாதிரி பஸ் ஐடி V4.3 அதை கிளிக் பண்ணிங்கன்னா 2 ஃபைல் இருக்கும் உள்ள. அதில் பஸ் சிமுலேட்டர் இந்தோனேஷியா ஃபஸ்ட் இருக்குல்ல ஏபிகே, அதை வந்து இன்ஸ்டால் கொடுத்துக்கலாம். இன்ஸ்டால் கொடுத்துருங்க. இன்ஸ்டால் கொடுத்தீங்கன்னா அகைன் திரும்ப இன்ஸ்டால் கேட்கும். இந்த ஸ்டேஜிங் முடிஞ்ச உடனே திரும்ப அகைன் இன்ஸ்டால் கேட்கும். அகைன் இன்ஸ்டால் கொடுத்துருங்க. அகைன் இன்ஸ்டால் கேட்கும். அகைன் இன்ஸ்டால் வந்து கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இன்ஸ்டால் அடுத்த பேஜுக்கு போயிடும். இப்போ எனக்கு வந்து அடுத்த பேஜுக்கு வந்துடுச்சு பாருங்கள். மேப் டவுன்லோடு, அதாவது ஃபுல்லாக டவுன்லோட் பண்ணுறதுக்கு அதுக்கு இன்ஸ்டால் கொடுத்துருங்க. இன்ஸ்டால் கொடுத்திங்கன்னா திரும்ப இதுவும் அகைன் இன்ஸ்டால் கேட்கும். அகைன் இன்ஸ்டால் இந்த இப்போ கேட்கணும். அகைன் இன்ஸ்டால் கேட்கும். அகைன் இன்ஸ்டால் கேட்ட உடனே திரும்பி அதையும் அகைன் இன்ஸ்டால் கொடுத்துருங்க. கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து மேப் வந்து டவுன்லோட் ஆகிற அந்த ப்ராசஸுக்கு போயிடும். வேறு எதுவும் மேப் வந்து நீங்கள் போயிட்டு கேமில் போய் டவுன்லோட் பண்ணுற மாதிரி வராது. ஒரே நேரத்தில் டவுன்லோட் பண்ணுற மாதிரி வரும். இப்போ எனக்கு வந்துட்டு டவுன்லோட் ஆகிடுச்சு. டவுன்லோட் ஆகினோடனே வைரஸ் அது எதுவும் அஃபெக்ட் ஆகுதான்னு இந்த மாதிரி தான் செக் பண்ணுவாங்க. அது செக்கிங் ஆகிக்கிட்டு இருப்பாங்க. ஓகே, இப்போ மோர் ஆப்ஸை ஓப்பன் கேட்கும். ஓப்பன் கொடுத்துருங்க. ஓப்பன் தான் கொடுக்கணும். கொடுத்துட்டிங்கன்னா இப்போ எனக்கு வந்து டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிச்சு. டவுன்லோட் ஆகிக்கிட்டே இருக்குது. நான் வீடியோ வந்து கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். பார்த்திங்கன்னா எனக்கு டவுன்லோடு வந்து ஆயிடுச்சு. இந்த மாதிரி தான் டவுன்லோட் ஆகும். டவுன்லோட் ஆகிடுச்சு. இப்படி தான் கேமுக்குள்ளே போகும். யாரும் பயப்படாதீங்க, இந்த மாதிரி இருக்குது. இப்போ அப்டேட் பண்ணிக்கலாம். கேமுக்குள்ளே வந்து இப்படி தான் போகும். கேமில் வந்துட்டு மலை அப்படின்னு வந்து ஒயிட்டாக வந்து அப்படியே கேமை க்ளோஸ் பண்ணிட்டு நேராக ஜெட் அச்சீவர் ஆப்புக்கு வந்துடுங்க. உங்கள் ஜெட் அச்சீவர் ஆப்புக்கு. ஜெட் அச்சீவர் ஆப் வந்துட்டு கீழே இருக்கிற ஓபிபி ஃபைலை வந்து ஆட் பண்ணணும். அந்த ஓபிபி ஃபைலை லாங் ப்ரெஸ் பண்ணி காப்பி கொடுத்துருங்க. காப்பி கொடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்துடுங்க.
வெளியே வந்த உடனே ஆண்ட்ராய்டு அப்படின்ற ஃபோல்டரில் ஓபிபி காம்.மெல்யூ அந்த இதை கிளிக் பண்ணிக்கோங்க. மேல்யூ கிளிக் பண்ணிட்டு அதை கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே வந்து எந்த ஃபைலுமே இருக்காது. நம்ம இதை பேஸ்ட் பண்ணி தான் அந்த இப்போ எதுவுமே இல்லை பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக பேஸ்ட் பண்ணால் தான் ஃபைல் வந்து ஆட் ஆகும். ஓகே, ஆட் ஆகிடுச்சு. இப்போ அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு ஸ்ட்ரெயிட்டாக இப்போ நான் வந்துட்டு என்னோடய கேமை ஓப்பன் பண்ணிக்கிறேன். என்னோடய கேம் இப்போ வந்து இப்போ ஓப்பன் பண்ணிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், கரேஜ் இப்போ வந்தாச்சு. இப்போ கரேஜ் வந்துட்டு நேராக நீங்கள் டவுன்லோட் பண்ணி எதுவும் மூட்ஸ் டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அதுக்கு வந்துட்டு ஓகே கொடுக்கறதுக்காக நேராக மூட்ஸில் போய்ட்டு யூஸ் ஃபோல்டர் கேட்கும், அதை கொடுத்துருங்க. கொடுத்துட்டிங்கன்னா எனக்கு வந்து கொஞ்சம் ஸ்லோ ஆகிடுச்சு. இப்போ நான் திரும்ப ரீஓப்பன் பண்ணிட்டேன். ரீஓப்பன் பண்ணோடனே இந்த மாதிரி தான் நீங்கள் அப்டேட் பண்ண அந்த ஏபிகே ப்ளஸ் ஓபிபி வந்து இந்த மாதிரி தான் வரும். இப்போ நியூவாக அப்டேட் பண்ண எல்லாமே மறக்காமல் எல்லாருமே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போனா தான் தெளிவாக தெரியும். நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்க்குறதுனால ப்ரோ எனக்கு அது வந்து தெளிவாக ஒர்க் ஆகலை ப்ரோ, இது எனக்கு செட் ஆகலை ப்ரோ அப்படின்னு வந்து கமெண்ட்ஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்குது. இல்லை வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் பாட்டுக்கு வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு ஈஸியாக போய் டவுன்லோட் பண்ணுங்கள். வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் போய் டவுன்லோட் பண்ணுங்கள். இப்போ எனக்கு வந்து லோடிங் ஆகிட்டுருக்கு. ஓகே, லோடிங் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்துட்டு அந்த டவுன்லோட் பண்ண மேப்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இப்போ நான் பாருங்க ஒரு நிமிஷம். உங்களுக்கு வந்து எல்லாமே புதுசாக தான் வரும். அதாவது மேலே அந்த எஸ்கேப்பு பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸுன்னு இருக்குல்ல, அந்த இடத்துல கூட எல்லாமே புதுசாக தான் வரும். ஓகேங்களா? அதனால் எதுவும் இது பண்ணிக்க தேவையில்லை. கரேஜுக்கு வந்துட்டேன். கரேஜுக்கு வந்துட்டு இப்போ நான் அந்த மூடு ஆஸ்க்கு கொடுத்தேன்ல, அது ஓகே கொடுத்தேன்ல, அது ஒர்க் ஆகுதான்னு பார்ப்போம். ஓகே, எனக்கு நான் டவுன்லோட் பண்ண மூடு வந்து இப்போ எனக்கு வந்துடுச்சு. இப்போ ஓகேங்களா? இப்போ வெளியே வந்துடும். இப்போ நம்ம டவுன்லோட் பண்ண மேப்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிடுவோம். மேப்பில் சூஸ் பண்ணிட்டு பார்த்தீங்களா, எல்லா மேப்புமே டவுன்லோட் ஆகிடுச்சு. நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே டவுன்லோட் ஆகிடும். எந்தவித இப்போ இதுவும் வராது. இப்போ நான் செட்டிங்ஸில் போய்ட்டு பார்த்துக்கிறேன். செட்டிங்ஸில் போய்ட்டு செட்டிங்ஸ் எப்படி இருக்குது, எல்லாமே கரெக்டாக இருக்குது. 60 பேஜில் வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து மொபைல் வந்து லாக் ஆகாது. அதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து நான் இன்னொரு வீடியோவில் சொல்லியிருக்கேன், அதை நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். மேப் எல்லாமே டவுன்லோட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? வேறு எந்த வித இதுவும் இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.